வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/9/2025 ஆவணி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பது, புதிய அறிமுகத்தில் அனுகூலம் பெறுவது, உத்தியோக ரீதியாக ஏற்றம் பெறுவது, வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் தொலை தூரத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பண விஷயத்தில் இருந்த ஒரு சிக்கல் தீர்வது, முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற நல்லதும் அனுகூலமும், எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றமெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் காணப்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மௌனம் காப்பது நன்மை தரும். கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் எல்லா விஷயமும் சாதகமாக வரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலாளித்துவத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறக்கூடிய நல்ல நாள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தர்க்கங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதையாவது யோசித்து கொண்டே இருந்தால் யார் தானே என்ன செய்ய முடியும்? எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். நன்றாக இருந்தாலும் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. நல்ல ஒரு ஹார்மோன் டாக்டரை பார்ப்பது, குரு பார்வை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான மன அழுத்தமும் போய்விடும். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சுபகாரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சில ரிஸ்க்குகளை தைரியமாக எடுங்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்பட்டு கொள்ளுங்கள். அதை விட்டு புஸ்தகத்தை படிப்பது, பாட்டை கேட்பது என்று நேரத்தை செலவிட்டு கொண்டு நல்ல நேரத்தை வீணடிக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டதில் எந்த குறைபாடும் வராது. முதலீடுகளுக்கு சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும்.
உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் அனுகூலத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது, புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், மனதில் இருந்த கஷ்டத்தை நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் பெறுவது, தனிப்பட்ட முறையில் இடமாற்றத்திற்கு அனுகூலமான சூழ்நிலை, வண்டி வாகன மாற்றம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வியாபாரத்தில் முன்னேற்றம், புது முயற்சிகள் அனுகூலம், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.